தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியே, இந்த நாளில் நம்மை ஆண்டவர் கிருபையிலும் அவருடைய வல்லமையிலும் நம்மை வழிநடத்தி நாம் செய்கின்ற அனைத்திலுமே ஆண்டவர் திருப்பெயரை போற்றி அவர் புகழ்ச்சி தருகின்ற செயல்களை செய்யும்படி நமக்கு தேவையான வல்லமையும் தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற கைமாறு எவ்விதமானது என்று. இந்த முதலாவது வாசகத்தில் திருவிளையாடு புத்தகத்திலிருந்து எருசலேம் ஆண்டவர் பிரசன்னம் இருக்கின்ற இடம், ஏனென்றால் அவர் அதை தேர்ந்தெடுத்து கொண்ட இடம். இதற்கு விரோதமாக இருக்கின்றது பாபிலோன் நகரம். அந்த நகரம் அனைத்து பாவத்திற்கு, சாபத்திற்கு மற்றும் சாதான் இருக்கின்ற இடம் என்று அது அடையாளமாக தோன்றுகின்றது. ஆனால் ஆண்டவரின் வல்லமையால் வெற்றி அடைகின்றது எருசலேம் தான். பாபிலோன் நகரம் ஆண்டவரால் நொறுக்கப்படுகின்றது என்று இன்றைய நற்செய்தி இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் பிரசன்னம் எருசலேமில் இருக்கின்றது. அங்கேதான் அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம். அவருக்கு எதிராக நின்ற அனைவரையும் ஆண்டவர் சிதறடிக்கின்றார் என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்டோம். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு எருசலேம் கூட மக்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடையவில்லை என்றால் அந்த எருசலேம் கூட நாசமளிக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த நாளிலே பிரசவ வேதனை இருக்கின்ற பெண்களுக்கும் வருகின்ற கேடு ஐயோ என்ன என்று சொல்வதை ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் கிருபைக்கும் அவருடைய வல்லமைக்கும் நாம் நாள்தோறும் அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்வது போல, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிமடைகின்றன, அவை எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் கூறுவது போல நம்முடைய இதயங்களை, நம்முடைய மனங்களை நாம் ஆண்டவருக்கு ஒப்படைத்து நாம் வாழ வேண்டும். அதுவே தான் நமக்கு தேவையான அமைதியும் நிம்மதியும் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஆகவே ஆண்டவர் கூறுவது போல, இந்த துன்பங்கள் வரும்பொழுது உம்முடைய தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனென்றால் உம்முடைய மீட்பு வந்துவிட்டது என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நம் நீதியிலும் நேர்மையிலும், நாம் நல்லவற்றுகளை செய்வதிலும், நற்குணங்களில் வளர்ப்பதிலும் நாம் நாள்தோறும் விளங்க நம் ஆண்டவர் வல்லமையை நாம் நாடி ஜெபிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்பு நிறைவா, உம்முடைய திருப்பாதத்தை பிடித்து ஜெபிக்கின்றோம். இதோ நாள்தோறும் இந்த சாத்தானையும் அவனுடைய தீமையான சூழ்நிலையும் நாம் விட்டுவிட்டு உம்முடைய ஒளியிலும்
உம்முடைய வல்லமையிலும் நாம் விளங்க நமக்கு தேவையான திறமையும் ஆசீர்வாதமும் கிருபையும் நம்மால் நிரம்பும்படி உம்முடைய திருப்பாதத்தை பிடித்து ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.